ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். சூப்பரான எம்மியான கறி லீஃப் ஸ்பைசி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பொரிக்கான் சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நிறையா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் எண்ணெயில் லேசாக வதக்கிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 முந்திரி, வரமிளகாய் வந்து 3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். 3 கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தாங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டை வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நான் இதில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் 2. நீங்கள் நல்ல காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயம் சாஃப்டாக வெந்த உடனேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் கோழிக்கறி வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா மிளகாய் வந்து நம்ம நிறைய சேர்த்துருக்கோம் அதில், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். காரம் நிறைய சாப்பிட்றவங்க இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் அந்த மிக்சி கழுவுற தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். 3 விசில் விட்டுட்டேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்டான கறி லீஃப் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கோம். அது கூட வந்து சோம்பும் சேர்த்துருக்கனால இந்த சோம்பு கருவேப்பிலை வாசத்தோடு இந்த சிக்கன் கிரேவி செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கறி லீஃப் ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.